மணி என்ன? டே 3 6:30 கிளம்பியாச்சு. கீழே இப்போ இறங்க போகிறோம். ஆமாம், திருமலையிலேருந்து திருப்பதி போகிறோம். தூக்கத்தில் உட்காந்துருந்து மோட்டேன். சரி வாங்க போகலாம். திருப்பதிக்கு பாய் பாய். பாய் பாய். கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு நடந்து வரணும். கோயில் நடந்து வரலாம். இறக்கி விட்டாங்களா? அமிதா கூட்ட அடுத்த சொன்னாங்க. நடந்து வர நல்லா இருக்கும். 7 மணி நேரம் நல்லா இருக்கும் நடக்க. இதுதான் ஸ்டார்டிங். கீழே இருக்குதா? காரில் போயிட்டுருக்கோம். கீழே பண்ணி பார்த்துருக்கீங்களா? காது அப்படியே இது ஃபுல்லாக நடந்து வர வழி. எப்படி பயங்கரமான டிராவலை முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு? அது 1 hour கூட ஆகலை. மழை இறங்குறது கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 40 நிமிஷம் தான். ஆனால் சுற்றி சுற்றி வந்து சுற்றி வந்ததில் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் உட்காந்துருக்கு. வாங்க போய் நல்லா விசாரிப்போம். ஸ்டேஷன் வந்தாச்சு ஒரு வழியா. மணி பார்த்தா 10:10 ட்ரெயின். 10:10 சப்தகிரி எக்ஸ்பிரஸ். மணி 8 ஆகலையோ? இன்னும் 8 மணியே ஆகலை. 8 மணி ஆகலை. ட்ரெயின் 10 மணிக்கு தான். 10 மணிக்கு தான் சமாளிக்கணும். இதுங்களை வந்தாச்சு. நம்மளுக்கு காலை உணவு முடித்துவிட்டு இப்போ வந்து ட்ரெயின் 4வது பிளாட்ஃபார்ம் போகிறோம். எத்தனை மணிக்கு? 10:10க்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ். அதுக்காக தான் வெயிட்டிங். இன்னும் வரல. நம்ம எல்லாத்துலேயும் பஞ்சுவாலிட்டி. நாங்களாம் வந்தால் வேறு பஞ்சுவாலிட்டி வேறு. ஃபேமிலி யாரவே பஞ்சுவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் வந்தோம்னா கரெக்டாக ட்ரெயின் கிளம்பும்போது ஓடி வந்து ஏறுவோம். பார்த்துருப்பீங்களா? ஆமாம், போன வீடியோவில் அதுக்கு முன்னாடி எல்லாம் அவசரமாக வந்து ஏறுவோம். இப்போ பஞ்சுவாலிட்டி. ஆமாம், எங்கள் ட்ரெயின் வந்து விட்டது ஒரு வழியா. D1 போனோம். ட்ரெயின் வந்தாச்சு. ட்ரெயின் வந்துருச்சு. கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரெயின். இது ஃபுல்லாக சென்னை வரை சேர் கார் மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக சீட்டு தான் இருக்கு. நம்ம எதுவுமே கடையில் வாங்கணும் தேவையே இல்லை. ஒன்று ஒன்றா வந்துகிட்டே தான் இருக்கும். மோர், தயிர் ஒன்று ஒன்றா வந்துகிட்டே தான் இருக்குது. பைனாப்பிள்,
மாங்காய், வெள்ளரிக்காய், ஜூஸு, தண்ணி, இளநீ கூட வருது. எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டே தான் இருக்கு. பயங்கர வெயில் வெயிலோட எங்க சென்ட்ரல் ஆமாம் பெரம்பூர் பயங்கர வெயில் ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சுன்னு பாய் சொல்லிட்டு இருக்கான் ட்ரெயின். வெளியில கூட வைக்க பரவாயில்ல, ட்ரெயின் உள்ள தான் அவுச்சு சரியான அங்கே பாய் சொல்லிட்டு இருக்கான் பாரு ட்ரெயினுக்கு. போதும்பா காத்து வருது, காத்து வரா உயிர் வர மாதிரி எல்லாரையும் சென்ட்ரலில் விட்டுட்டு சென்ட்ரலில் இருக்காங்க. நான் எங்கள் அண்ணன் வந்தாங்கன்னு தம்பிக்கு கார் கேட்டுகிட்டே இருந்தான்னு சவுகார்பேட்டு பாரிஸ் வந்து கார் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். கார் வாங்கினா செம ஜாலி. ஆள் எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க. ஃபைனலி தாம்பரம் வந்தாச்சு. ஊர் கிளம்பியாச்சு, கிளம்பிட்டோம். 8 மணிக்கு ட்ரெயின். மணி இப்போ 7 மணி. பிளாட்ஃபார்ம்லாம் எதுவும் போடல, அதனால் எங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கோம். இந்த ட்ரெயினில் தான் வந்தோம். இது வந்து நம்ம எவ்வளோ நேரத்துக்கு ஒர்க் வரும்? அது வந்துக்கிட்டே இருக்கும், டைம் இப்போ 10 மினிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த சைடு மூணாவது இங்கேயும் Day 4 வழியாக ஊருக்கு வந்தாச்சு. நம்ம ஊர் வந்தால் தாங்க அந்த ஒரு இதே இருக்குது, ஒரு ஃபீலே தனி. சொந்த ஊருக்கு வரும்போது எல்லாம் எப்படி சொல்கிறது, எல்லாம் வாசல் கிட்ட வந்து உட்காந்தாச்சு. நாங்கள் நம்ம ஊர் அழகே நான் தெரியுதா, நம்ம ஊர் அழகே இதுதான். நான் தெரிதா இருப்பாருங்க பெரிய கோயில். Day 4 at home. வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம், வீட்டை பார்த்தோன்னா நிம்மதியாக இருக்குது ஒரு ஜீவன். ஆமாம், இந்த மொட்டை யாரையா கூட்டு போங்களேன், அவனை ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து ரொட்டீன் லைஃப் ஆரம்பிக்க போகுது. ரொட்டீன் லைஃப் ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னும் இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலைக்கு நம்ம வேண்டியதான். மேடம் ரெஸ்ட்டு, நாளைக்கு தான் கிளாஸ் போகணும். இவனுக்கு எப்போவும் ரெஸ்ட்டு தான். என்னப்போ சரிப்பா. லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்து எங்கே போகலான்னு சொல்லுங்கள் நீங்களே, அவ்வளோதானே. அப்படியா, நிறைய கோயில். நம்ம கோயில் தான் போகிறோம், வேறு எங்கே போகிறோம்? எந்த கோயில் போகலான்னு சொல்லுங்கள், போகலாம். ஓகே, பாய் பாய். பாய் போங்க.